அந்த ஏழை விதவை பாருங்க, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், அதுல போய் ஊழியக்காரன் கேட்கிறான். நம்ம என்ன செஞ்சிருப்பான்? நம்ம எப்படி தெரியுமா? கௌரவம் பிடிச்ச ஆளுங்க, கௌரவம். அத போய் என்னைய வாங்கிட்டு வந்துருங்க. நோ, அந்த ஏழை விதவைய கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக தெரிந்து கொண்ட வழிதான் என்ன அப்படின்னா, உனக்கும் உன் பிள்ளையும் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். முதல்ல ஒரு சிறிய அடைய பண்ணி என்ன செய்ய, என்கிட்ட கொண்டு வா. அப்புறம் நடக்கிற அதிசயத்தை பாரு, அப்புறம் நடக்கிற உன் வாழ்க்கையில நடக்க போகிற பெரிய காரியத்தை பாரு. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நின்று செய்யக்கூடிய காரியத்தை பாருங்கன்றாரு. அவ சொன்னதை கேட்டா கீழ்ப்படிஞ்சாங்க. அவளும் அவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அப்ப என்ன செய்யணும்னா, தேவனுடைய வாக்குத்தத்தம் அவருடைய நாமத்திற்கென்று கொடு என்று சொல்லும் பொழுது, நீங்கள் சந்தோஷமாய் விதைக்கும் பொழுது அதை தேவன் அங்கீகரித்துக் கொள்ளுகிறார், அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. எப்படி கொடுக்கணுமா? மன உற்சாகமா கொடுக்கணும். அல்லேலூயா, மன உற்சாகமா கொடுக்கணும். நான் கொடுக்கறதுனால எனக்கு குறைஞ்சிருமோ நினைக்க கூடாது. கொடுக்க கொடுக்க உனக்கு பெருகும்.